ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? ஆமா, இன்னைக்கு காஃபி கேக். என்ன மகன் அது செய்துட்டாங்க, நான் அஜன் அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப காட்ட கடந்து சூப்பரான காஃபி கேக் செய்யலாம். வாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 5 முட்டை எடுத்திருக்கேன், மா 250 கிராம், சீனி 250 கிராம், பட்டர் 250 கிராம். அதுக்கு பிறகு இது பேக்கிங் பவுடர், வனிலா எசன்ஸ். நான் நெஸ்காஃபி தான் சேர்க்க போறேன். நீங்க உங்களுக்கு விரும்பின பிராண்ட் சேர்க்கலாம். வாங்க இப்ப கடைகரன்னு செய்யலாமா? இப்போ முதல் ட்ரே ரெடி பண்ணுவோம். அது கொஞ்சமா பட்டர் இந்த மாதிரி பூசி விட்டுட்டு இந்த சைட்டுக்கு இப்போ ஆயில் பேப்பர் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி உள்ளுக்கு வைப்பேன். நான் இப்படி சைட்டுக்கெல்லாம் வைக்க இல்லை, ஆயில் பேப்பர் இந்த அளவுக்கு போதும் எனக்கு. இப்படி பார்த்தீங்களா? இப்போ ட்ரே ரெடி. கொஞ்சம் என்ன, இப்போ ட்ரே ரெடி பார்த்தீங்களா? இப்போ இது இருக்கட்டுக்கும். இனி இங்கால மாவை அரிச்செடுக்க போறேன். இப்போ மாவை அரிச்செடுக்க போறேன். 250 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். இதோட பேக்கிங் பவுடர் சேர்ப்போம். பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை வந்து ஒரு 3 தரம் அரிச்செடுக்க போறேன். 1, இது 2ஆம் தரம். இப்படி நாங்கள் 3 தரம் அரிக்கல, பேக்கிங் பவுடர் மா எல்லாம் நல்லா உண்டா கலந்துரும். அதுக்கு தான் இது 3ஆம் தரம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ மாவும் ரெடி. என்ன இப்போ இந்த அந்த நேரம் பட்டரையும் சீனியும் பீட் பண்ணி போட்டு ஓடி போய் மாவை அரைச்சி கொண்டிக்காமல் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எங்களுக்கு ஈஸி. இப்போ மாவும் இருக்குது. இதில் நான் ஆங்கர் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஆங்கர் மா ஒரு இவ்வளவு சேர்க்குறேன். இதெல்லாம் ஆற்றி எடுப்பேன். டீ போட போறீங்களா? டீ போட இல்லை, இது வந்து என்னதுக்கு, இந்த காஃபியை கரைக்கிறதுக்கு. சரியா? இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுக்கிறேன். இந்த கரண்டியெல்லாம் நான் எடுக்கிறேன். சரியா? இதில் காஃபி சேர்க்குறேன். நெஸ்காஃபி 1, 2, 3, 4 சேர்த்துட்டு கலந்து விடுவோம். 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஆக கூட சேர்க்க இல்லை. நான் ஆக கூட சேர்த்தா கக்கிற மாதிரி போயிடும். அதால தான் 4 பேக்கெட் கூட நீங்கள் சேர்க்கலாம். சின்ன பேக்கெட்டில் இருக்கும், அதில் 4 கூட சேர்க்கலாம். நானும் இந்த பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்க, பேக்கெட்டில் எடுத்துட்டு 5 பேக்கெட் எடுத்துட்டு 4 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்க, மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்கால, காஃபி கரைச்சி வச்சாச்சு, ட்ரே ரெடி, எல்லாமே ரெடி. இனி நாங்கள் கேக்க செய்ய வேண்டியதானா? இதில் பட்டர் சேர்க்குறேன். நான் அஸ்டா மாதிரி தான் எடுத்துருக்கேன். இது சேர்த்து செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இந்த மாதிரி நல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைக்கணும் முன்னாடியே. அப்படி அந்த இறுக்கமாக ஃப்ரிட்ஜில் இருந்து உடன் எடுத்து அப்படி செய்யாமல் எடுத்து வச்சு செய்கிறது நல்ல. இதோட சீனி சேர்க்குறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம். இனி இந்த சீனியையும் பட்டரையும் பீட் பண்ணி எடுப்பேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணியாச்சு. இனி வடிவா இருக்கு. அப்படி இந்த ஓரங்களை அப்படி வலிச்சு விட்டுட்டு இனி முட்டை சேர்க்க போறேன். ஒரு முட்டையா முதல் சேர்த்து ஒன்றுண்டா தான் சேர்க்கணும். நான் 5 முட்டை எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் பீட் பண்ணி எடுக்க போறேன். நாங்கள் எந்த பக்கம் பீட் பண்றோமோ அதே பக்கமே கேக் செய்து முடியும் மட்டும் பீட் பண்ணி எடுக்கணும் கேக்கை. நாங்கள் இதை மற்ற பக்கம் இப்படி பீட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மற்ற பக்கம் டேர்ன் பண்ணாமல் இப்படியே பீட் பண்ணி செய்து பாருங்க, நல்லா இருக்கும். கேக் நல்லா சாஃப்டா நல்லா வரும். ஒரே பக்கமே கேக் செய்து முடியும் மட்டும் பீட் பண்ணி எடுக்கணும்.
இனி 2வது முட்டை. இதையும் 1 நிமிஷம் பீட் பண்ணி. 3வது முட்டை. இது 4வது முட்டை. ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுக்கிறேன். இனி இது 5வது முட்டை. இனி வனிலா எசன்ஸ் சேர்க்க போறேன். 1 2 வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுக்கட்டும். இப்போ வனிலா எசன்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் பீட் பண்ணியாச்சு. நீங்கள காப்பியை கரைச்சி வச்சிருக்கோம் தானே, அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்பேன். இப்போ காஃபி சேர்த்து 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி மாவை சேர்க்க போறேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு முதல் ஸ்பாச்சுலாவால கலந்து விடுவான். மீதம் இருக்கிற மாவையும் சேர்ப்பான். இனி 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்பான். இப்போ பாருங்க ரெடி. எப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழுவணும். எனக்கு இதில் ஊற்றும் போது ட்ரேயில் ஊற்றும் போது காட்டுறேன்னா இனி நாங்கள் ட்ரேக்கு ஊற்றுவோம். இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நாங்கள் இங்கே ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, ரேக்கு ஊற்றுவோம். இப்படி எல்லா பக்கமும் சமனாக ஊற்றுவோம். இந்த பாருங்க இந்த மாதிரி விழணும் கீழே மடிஞ்சு மடிஞ்சு, தெரியுதா? இதை அப்படி தட்டி விடுவோம். நல்லா தட்டணும் அப்பா, அதுக்குள்ள உள்ளுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாம் போவோமே நம்பி, அதுக்கு தான். இப்போ அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 10 நிமிஷம் 200 டெம்பரேச்சர்ல. இனி நாங்க கேக்க வைப்போம். டெம்பரேச்சர் வந்து 200, டைம் வந்து 45 நிமிஷம் வைக்கிறேன். ஒவ்வொரு அவன் ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும். எந்த அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 45 நிமிஷமும் 200 டெம்பரேச்சரும். சரியா? 45 நிமிஷத்தால பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக் ரெடி ஆகிட்டு பாருங்க. நல்லா 45 நிமிஷம் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க. கேக் சூப்பராக. ஆமாம், பார்த்தீங்களா? இனி எடுப்போமா? சுடுது. வாசம் என்ன சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டுமா என்ன? ஆறணுன்னா இப்போ நாங்கள் இப்படி கத்தியால் குத்தி பார்த்தோம்னா தெரியும் பாருங்க, ஒட்டாது. ஒட்டாட்டிக்கு வெந்துட்டேன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? ஒட்டவே இல்லை கத்தியில். அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு டூத்குச் வச்சு சரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கள்கிட்ட கேக்கு நாங்கள் வெட்டி பார்ப்போம்மா வாங்க. இந்த சைட் ஓரங்களை இப்படி கத்தியால் எடுத்து விடுவோம். எடுபடும் இருந்தாலும் சும்மா எடுத்து விடுவோம். நம்பி வரும் போல வரும் நண்பர்களே, நீங்கள் இப்படி எடுத்து விடுங்க. சரியா? ஓகே. வாங்க. சுடுது. பாத்தீங்களா நண்பர்களே எப்படி இருக்கு?
இந்த ஆயில் பேப்பர் எடுப்போமா? பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. எப்படி எப்படி இருக்கு பாத்தீங்களா? எங்களோட காஃபி கேக் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? இதுக்கு ஐசிங் போடுறேன்னு சொன்னா நீங்க லெவல் பண்ணி போட்டு போடலாம். இது நான் வீட்டுக்கு தானே சாப்பிடறதுக்கு தானே செஞ்சிருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. பாத்தீங்களா? சூப்பரான காஃபி கேக் ரெடி. எப்படி ஓடி வாங்க காஃபி கேக் சாப்பிட ஓடி வாங்க, இல்ல ஓடி வாங்க. பாத்தீங்களா? ஓகே நண்பர்களே, வாங்க இப்ப காஃபி கேக்க நாங்க வெட்டி பார்ப்போம். சுடுவது எங்களுக்கு ஆவல் பொறுக்க இல்லைன்னு தம்பி. இப்படி வெட்டுவோம் என்ன? எப்படி ஸ்பொஞ்சா இருக்கு, ஸ்பஞ்சு மாதிரி. ஆமா பாத்தீங்களா நண்பர்களே, பாருங்க உங்களுக்கு அப்படி வெந்திருக்கண்டு. தெரியுதா? முதலாவது கேக் ஜெனலின். ஓ, அவதான் ஆர்வம் பண்ணிக்கிறேன் கேக்குன்னு. பாருங்க நண்பர்களே எப்படி இருக்கு காஃபி கேக். ஓகே நண்பர்களே, இப்ப எங்க சூப்பரான காஃபி கேக் ரெடி. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்ல பஞ்சு மாதிரி இருக்கலாம், மெத்துன்னு இருக்கு இல்லையா? ஜூட் சாப்பிடுங்க. பாத்து எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இங்க பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் ஆற விடணும். எங்களுக்கு ஆக்க பொறுத்த, எங்களுக்கு ஆற பொறுக்க என்ன வேணும்? ஆகுண்டு அப்படி அப்படி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே, வேற லெவல். அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அப்படியே வாங்க வர மாட்டாரு, பார்த்து சொல்லிட்டு போங்க. அப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஆர்வம் அவங்களோட சாப்பிட்டாங்க சுடுது. ஆர்வம் வேணும். நல்லா பஞ்சு மாதிரி. ரொம்ப டேஸ்டா இருக்கு அந்த காஃபியோட வாசம். சொல்லுங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. சரியா? இன்னைக்கு நண்பர்களே காலமேல இந்த ஒரு கேக்கும் ஒரு டீயும் குடிச்சாலே வயிறு ஃபுல்லாயிடுமே. அப்படி வந்துட்டு பஞ்சு மாதிரி சாஃப்டா மெத்துன்னு ஆர்வம். நாங்க கெடுவில் அவசரப்பட்டு வெட்டிட்டு, நீங்க ஆற வச்சு வெட்டி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்க, சூப்பரா வரும் காஃபி கேக். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. இங்க பாத்தீங்களா காஃபி கேக்?